ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். ரைட், கேகேஆர் தோத்துட்டாங்க, ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க. இசால் கப் நம்பது பை 7 விக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு, பார்க்காதவங்க போய் பாருங்கள், எண்டு கார்டில் வைக்கிறேன். இப்போ செகண்ட் இன்னிங்ஸ் பற்றி பேசுவோம். சேஸ் 177, சேஸ் 75, சேஸ் பண்ணும்போது ஓப்பனிங் 95, 8.3 ஓவர்ஸ்னா மேட்ச் கான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. மெயின் டிஃப்ரென்ஸ் வந்து ரெண்டுக்குமே ஸ்பின்னர்ஸ் அண்ட் கேப்டன்சி. ஸ்பின்னர்ஸுக்கு வரும். ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் 4 விக்கெட் 76 ரன்னு, கேகேஆர் ஸ்பின்னர்ஸ் 2 விக்கெட் 69 ரன்னு. 2 விக்கெட் தான் எடுக்க முடியுது. இவ்வளோக்கு வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நாராயண் பயங்கர வெட்டாயிடுச்சு செகண்ட் இன்னிங்ஸில். பால் கிரிப் பண்ணவே முடியல, பனி. பட் இப்போ தான் ஒரு ரூல் போட்டாங்க போன வாரத்துக்கு முன்னாடி. எனக்கு ரூல் மேலே இப்போ கேள்வி இருக்குது. என்ன ரூல் போட்டிங்க? செகண்ட் இன்னிங்ஸில் பால் வெட்டாயிடுச்சு, டியூவாக இருந்ததுன்னா புது பால் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க அவங்க செகண்ட் இன்னிங்ஸு. கரெக்டாக இல்லையா சார்? அதாவது 11 ஓவருக்கு அப்புறம் ரஹானேக்கு கொடுக்கல. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அம்பையர் வில் டிசைடுன்னு. இந்த மோமெண்ட் யூஸே அம்பையர் வில் டிசைட்னா மறந்துடுங்க அந்த ரூலை. அம்பையர் அந்த நேரத்தில் மைண்டில் என்ன ஓட்டிகிட்டு இருக்கோ, அவர் என்ன டீப் பவுண்டரி லைனில் போய் தொட்டு தடவையை பார்க்க போகிறாரு, பண்ணியிருக்கா இல்லையான்னு. எதுக்கு பின்ன அந்த ரூலு? அதனால் என்ன ஆயிடுச்சு, பால் கிரிப் பண்ண முடியல. ஐம் நாட் கிவிங் எக்ஸ்கியூஸ். ரூலை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு பக்கமாக சாதகமாக போகக்கூடாது. ரூல் மேண்டிட்டரி ஆக்கிடுங்க. வேணும்னா எடுத்துக்கலாம், கேப்டன் வில் டிசைட், இல்லையா வேண்டாம், அப்படி இருக்கணுமே தவிர அம்பையர் வில் டிசைட்னும் போது இட் வில் பி லைக் தட் ஒன்லி. உங்களுக்கு வந்து ரூல் சரியாகவே செட் ஆகாது. அது ஒன்று. அது இன்னொன்று, சுனில் நாராயண் 8 விக்கெட் பார்த்துருப்பீங்க பேட்டிங் பண்ணும்போது. அண்ட் அது வரை நாட் அவுட் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பால் ஆல்ரெடி ரீச்டு விக்கெட் கீப்பர் ஹேண்டு, பால் டெட்னு. இட் வாஸ் நாட் டெட். ஏன்னா அன்டில் கீப்பர் பாலை தூக்கி பவுலர்கிட்டயோ ஃபீல்டரையோ கொடுக்குற வரைக்கும் பிளே, இட் வாஸ் ஆன் பிளே. கேம் வாஸ் இன் ஆக்ஷன், பால் வாஸ் இன் ஆக்ஷன். 8 விக்கெட் கொடுக்கவே இல்லை, நாட் அவுட்டுன்ட்டார். அது இஸ் சர்ப்ரைசிங் மீ. நீங்கள் வேணால் அதை போட்டு ரீப்ளே போட்டு பாருங்கள். அது கேமில் பிளே இருக்கும்போது அதான் பவுன்சர் என்னமோ வந்தது, வேணும்னு பண்ணுறதில்ல. 8 விக்கெட் எப்போதும் நம்மள அறியாமல் அடிக்கிறது தான் பேட்டால். அது ஒன்று மிஸ் ஆச்சு. செகண்ட் திங், கேப்டன்சிக்கு வருவோம். கேப்டன்சி மேட்டர்ஸ். இன்னும் ஸ்பிளிட் செகண்டில் நீங்கள் எடுக்கணும், இன்ஸ்டிங் டிசிஷனில் இருக்கணும். அதனால தான் ரோஹித் சர்மா, தோனிலாம் 5 கப்பு ஜெயிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் கம்ப்யூட்டர், லேப்டாப் இதெல்லாம் வச்சுட்டா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இந்த ரஜத் பட்டியோட ஒரு பிரில்லியன்ட் கேப்டன்சி. சுயேஷ் சர்மா, நான் எப்போ சொல்கிறேன், எக்ஸ்பெண்டர்ஸ் மைட் பி எக்ஸ்பென்சிவ் பட் தேர் விக்கெட் டேக்கர்ஸ். அவர் வந்து ஃபஸ்ட்டு 3 ஓவரில் 40 ரன் அடிச்சிட்டாங்க. இருந்தாலும் 16வது ஓவர் கொண்டு வந்தார். ஒரு ஓவர் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தார். இதுக்கு ரசிலுக்காக, ராசில் தம்மாசில் வரட்டும் ஒன்று கொண்டு வர பார் லெக் ஸ்பின்னர்னு. அதே மாதிரி என்ன பிளான் பண்ணார், வந்தார், க்ளீன் போல்டு. ஸ்லாக் ஸ்வீப் பண்ண போனார் மிட் விக்கெட்டில், க்ளீன் போல்ட் ஆயிடுச்சு. ரசில் அவுட்டு. 15 ஓவரில் 150 for 5. கடைசி 5 ஓவரில் 25 ரன்னும் என்பது எடுக்க முடிஞ்சுது. ரசல் மட்டும் அங்கே அவுட் ஆகணும்னு நினச்சி பாருங்க, 210 போக வேண்டிய ஸ்கோர் இது. பட் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் அவர் அவுட் ஆகிட்டார் அப்படின்னு. அதுதான் நான் சொல்கிறேன், 10வது ஓவரே அமிச்சிருங்க ரசலை. அவுட் ஆனால் 11, 12 ஓவரில் அவுட் ஆகிட்டோம். இப்போ மேலே விளையாண்டவங்கள என்ன, பின்னாடி ரசல் இருக்காருப்பா, பின்னாடி ரசலுக்கு பிறகு 16 ஓவர் வந்துட்டிங்க, அவர் அவுட் ஆனார், பின்னாடி ஸ்கோர் கம்மி ஆயிடுச்சு. இதுதான் நான் சொல்கிறேன், கேப்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சுரேஷ் சர்மா கரெக்டான டயத்தில் கொண்டு லெக் ஸ்பின்னர் அகைன் பர்ஃபெக்ட் குக்லி. ஈ குட்ன்ட் ரீட் ரசல், போல்ட் ஆகிட்டார். அண்ட் அங்கே ஒரு பெரிய தவறு பண்ணது எதிர் டீம் கேப்டன் ரஹானே. ஒரு மேலே அமைச்சிருந்துருக்கணும், 7வது நம்பர். அதுக்கப்புறமும் 22 பால் என்னமோ இருந்தது, அதில் 23 ரன் தான் எடுக்க முடியுது அவங்களால. அண்ட் அகைன் யூசேஜ் ஆஃப் குணால் பாண்டியா பிரமாதமாக யூஸ் பண்ணார். குணால் பாண்டியா இஸ் வெரி குட் ஆல்ரவுண்டர் ஆல்சோ. அவ்வளோ நம்ம பேசுறது இல்லை. எப்போ பார்த்தாலும் அக்சர் பட்டேல், ஜடேஜா பற்றி தான் பேசிருக்கோம், லெஃப்ட் ஆர்ம் பாஸ் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டரை. அவரோட அந்த 3 விக்கெட் வாஸ் வெரி வெரி கீங்க. இவ்வளோக்கு ஃபர்ஸ்ட் ஓவரில் 15 ரன் அடிச்சாங்க ரஹானே, சுனில் நாராயண். அதுக்கப்புறமா அவரை தைரியமாக கொண்டு வந்தார். got the crucial 3 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாங்க. ரஹானே விக்கெட், வெங்கடேஷ் ஐயர் அண்ட் ரிங்கு. மிடில் அவர் அப்படியே ஷேட்டர்ட். ஒரு 30 ரன் கட் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க வெங்கடேஷ் ஐயரோ ரிங்கு சிங்கார் தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருப்பாங்கன்னு. ஸோ அந்த இடத்துல நல்லா கேப்டன்சி பண்ணார் குணால் பாண்டியா கொண்டு வர்றது. ஸ்பின்னர் மேட் இவ்வளோக்கும் வருணுன்னு சொல்லி இன்னொரு கேப்டன்சி ஏறார். விக்கெட் டேக்கர் சுனில் நாராயண். அவரை வந்து 5வது சேஞ்ச் கொண்டு வரீங்க. ஸ்கோர் 175 தான், 8 ஓவரில் 80 கிட்டே போயிடுச்சு. 5வது சேஞ்சில் அவர் கொண்டு வருது. அட்டாக் போட வச்சிருக்கோம், நம்ம பாப்பா என்ன ஆகுதுன்னு. வருண் சக்கரவர்த்தி இஸ் சச் அ போலர். ஃபஸ்ட்டு 1-2 ஓவர் நல்லா போனால் தான் அவர் பிரமாதமாக போடுவார். எதுவும் யாராக இருந்தாலும் சொல்கிறேன் பொதுவாகவே. ஃபஸ்ட் ஓவரே அவர் 20 ரன் போட்டு அடிச்சிட்டாங்க கோலியோ, பிலிப் சால்ட்டோ. கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு. பவர் பிளேயில் 80 ஆர்சிபி, கேகேஆர் ஒன்லி 60. அங்கேயே 20 ரன் டிஃப்ரென்ஸு. ஸ்பின்னரில் பாருங்கள் 2 விக்கெட்டு ஜாஸ்தி குணால் பாண்டியா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேற வருண் சக்கரவர்த்தி ஸ்ரீலன் நோன் ஃபார் குவாலிட்டி ஸ்பின். ஸோ கேகேஆருக்கு கீ பிளேஸ் ஃபெயில்டு டெரிபிளி. நிறைய பேர் சொன்னீங்க, என்ன சார் நீங்கள் கேகேஆர் தான் 65% ஜெயிக்கணும்னு சொன்னேன். பட் இந்த மாதிரி கீ பிளேயர் ரசல் ஃபெயில்டு, வருண் சக்கரவர்த்தி ஃபெயில்டு, 30 ரன் ஷார்ட் டோட்டலில். ஹர்ஷித் ராணா ஃபெயில்டு. ஹர்ஷித் ராணா போகிறதுக்கு தேர்ட் சேஞ்ச் ரொம்ப கொண்டு வரீங்க. அவரெல்லாம் அட்டாக் போட்டிருக்கணும். இம்பாக்ட் பிளேயர் வைபவர் மேலே கொண்டு வந்தீங்க. நோக்கியா விளையாடுங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் கொண்டு வந்தார். அவரு ஃபர்ஸ்ட் பேச்சு விளையாடுறாரு. அவருக்கு அடி 3 ஓவரில் 40 என்னமோ. எனிவே நெவர்தலெஸ் சால்ட் 56, கோலி 59. கோலி பிளேட் த வே ஹி பிளேஸ். அழகாக சிங்கிள் டபுள் பிளேஸ் பண்ணுறதாகட்டும் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. 15. லியாம் லிங்ஸ்டன் 15. வருண் 1 for 42 எக்ஸ்பென்சிவ்.
அண்ட் சுனில் நாராயண் 1 for 27 எக்கனாமி. பட் லேட்டாக வந்தனால விக்கெட் எடுக்க முடியல. அதுக்குள்ள பனி நிறைய வந்துருச்சு. பனி வந்து பால் கிரிப் பண்ண முடியல. செகண்ட் பால் வேறு அவங்க கொடுக்கல. புது நடந்தது கடகடன்னு சொல்லிட்டேன். இப்போ சிஎஸ்கே பற்றி ப்ரிவியூ ஆல்ரெடி போட்டோம். அடுத்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வரேன். மேன் அந்த மேட்ச் கொண்டால் பண்ணிட்டேன். இன்ஸ்பைட் ஆஃப் பாருங்கள், இது போலர்ஸ் கேம். போலர்ஸ் வினி டோர்னமெண்ட் அதான் சொல்லுது. கொண்டால் பண்ணி 3 விக்கெட் இருக்குன்னா 210 ஸ்கோர் இருப்பாங்க அவங்க அந்த ஸ்கோர் சேஸ் பண்ணுறதுக்கு. ரைட், அப்டேட் பண்ணிட்டு உங்க கருத்து சொல்லுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.